டெய்லியும் 6 மணி 7 மணிக்கு எந்திரிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அங்கே. ஆனால் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தோன்னே டான்னு 5:45 6 மணிக்கெலாம் முழிப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. நம்மளே எந்திரிக்காட்டியும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோழி, ஆட்டுக்குட்டி, பூனைக்குட்டி, நாய்க்குட்டி, மாடு கத்துறதுலேயே ஆட்டோமேட்டிக்காக முழிப்பு வந்துடுது. சரி எந்திரிச்சோன்னே தலையெல்லாம் சீவிட்டு வாசலுக்கு கோலம் போட்டுட்டு சமைக்கலான்னு பார்த்தேன். அம்மா வந்து சீக்கிரமாக வேலைக்கு போனியா, சாம்பார் வச்சு சாப்பாடு வடிச்சிடுன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு அடுப்பில் ஒலைய வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் பருப்பு வேக வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி சாப்பாடு வடித்து முருங்கைக்காய் சாம்பார் வச்சு சரி கொஞ்சம் அப்பளம் வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சமைச்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அது வில்லேஜில் இருக்கவங்களால மட்டும்தான் முடியும். அடுப்பு பற்ற வச்சுமா, சோத்தை வடிச்சுமா, குழம்பு வச்சுமா, ஒரு காய பொரிச்சுமா, சாப்பிட்டு வேலைக்கு ஒண்ணுமா. என்ன அடுப்பில் சமைச்சோன்னா கொஞ்சம் டிலே ஆகும். ஒரு கசப்பான உண்மை சொல்லவா, வில்லேஜில் இருக்கவங்களால எங்கே போனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட முடியும். ஆனால் சிட்டியில் இருக்கவங்களால ஒரு 2 டேஸ்க்கு மேலே வில்லேஜில் வந்து இருக்கவே முடியாது. இதுதான் உண்மை. லைக் சமைச்சு முடிச்சுட்டேன், வெயில் வந்துடும். சரி ஓகே, நேற்று போட்டு வடகம் கொஞ்சம் இருந்தது, சரி இன்றைக்கி வெயிலில் காய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காய போடுறேன். திருவிழாக்கு சமைச்ச சாப்பாடு வந்து நிறைய வச்சுட்டோம், சாப்பாடு வெள்ளை சாதம் மட்டும். சரி ஓகே, அதை கொஞ்சம் வடகம் போட்டால் குழந்தைங்களுக்கு அப்பளம் மாதிரி வறுத்து கொடுத்தா சாப்பிடுங்களேன்னு சொல்லிட்டு தான் சரி வடகம் போடலாமேன்னு சொல்லிட்டு போட்டோம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. வடகம்னு சொல்லுவாங்க, சோத்து முறுக்கு, சோத்து அப்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சமைச்சு முடிச்சுட்டு அம்மாவுக்கு சரி சாப்பாடு கட்டி கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூட பையில சாப்பாடு கட்டி கொடுத்துட்டேன். சரி விஜயும் பாப்பாவும் விளையாடுற கேப்பில் நம்ம போய் தம்பிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு வந்துடலாம், இல்லைனா தம்பி அழுவான்னு சொல்லிட்டு காலையில் தம்பிக்கு சாப்பாடு ஊட்டிட்டேன். காலையிலே அம்மாவுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துட்டேன்னா இப்போ காலையில் போயிட்டு அவங்க பூ பறிச்சுட்டு மதியம் காட்டில் வேலை செஞ்சுட்டு வருவாங்க. அதனால தான் காலையிலே சாப்பாடு கட்டி கொடுத்துருவேன். விஜய்க்கு இன்னைக்கு தோசை சாம்பார் ஊற்றி கொடுத்துட்டு டிஃபன் கட்டி அவங்கள வேலைக்கு அனுப்பிட்டேன். ஸோ என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறீங்களா, ப்ளீஸ் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.